பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒருவேளை மத்தியான நேரத்தில் எல்லோரும் தூக்கம் வரும் இல்லையா? சாப்பிட்டா எல்லாருக்கும் தூக்கம் வரும். எல்லோரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒருவேளை ஹெவன் டிவி முன்னாக உட்கார்ந்து இந்த அரை மணி நேரம் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்க காத்திருக்கலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் லேட்டாக யூடியூப் மூலம் பார்க்கலாம். யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்தில் தேவனோடு கூட காத்திருக்கிற நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான ஒருவேளை கையில் எழுதி வச்சுருக்கலாம், பேப்பரில் நீங்கள் இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும் அப்படி எழுதி வைத்திருக்கலாம். அல்லது நீங்கள் ஒருவேளை இருதயத்தில் ஆல்ரெடி எல்லாம் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், அல்லது எவ்வளோ நாளாக பண்ணுறேன், மாதமாக பண்ணுறேன், நாளாக பண்ணுறேன், ஒரு முடிவே வரலன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஒருவேளை எழுதி வச்சிட்ருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பொறுமையாய் காத்துரு என்று இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார். நம்ம பொறுமையாய் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கும்போது ஒருவேளை நீண்ட வருடங்களாய் காத்திருக்கிற காரியங்கள், நீண்ட வருடமாய் நீங்கள் விரும்பின காரியங்கள், மாதங்களாய் ஒரு நிறைய ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வேளை காத்திருந்து நடக்கலைன்னு சொல்லி தேவசமத்தில் அழுகையோடும் கண்ணீரோடு வந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை என்னுடைய காரியத்துக்கு நிறைவேறாமல் எவ்வளோ நாளானாலும் பரவாயில்லை, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்துன்னா கர்த்தர் நம்மை நடத்துவார், அவர் பயன்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராய் கடந்து வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தன் சொன்னார், கர்த்தர் எனது பக்கம் இருக்க எனக்கு எதுவும் பயம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என் பக்கம் இருந்தால் எனக்கு எதுவும் பயம் இல்லை. நம்ம அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட வருவார். அதைத்தான் தாவீது சொன்னார், என் விண்ணப்பத்தை என் பக்கமாய் சாய்ந்து எனக்கு செவி கொடுத்தார். நம் பக்கமாய் சாய்ந்து வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்கலாமா? எத்தனை பேர் ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நடக்காத விண்ணப்பங்கள் இந்த மாதத்தில் தருவீரன் விசுவாசிக்கிற ஆண்டவரை, நாட்கள் கடறலாம், வருடங்கள் கடறலாம், எனக்கு பயமே இல்லைப்பா, எனக்கு பயமே இல்லை, ஏன்னா நீர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளை சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், நான் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன்,
உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நான் நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், நான் உயிரோடு இருந்து அவருக்கு பெரிய காரியங்களை செய்வேன். என் வாழ்க்கையில் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு செய்த நல்ல காரியம். ஏன்னா என்றைக்கோ கேன்சர் வியாதினால் நான் அழிந்து போயிருக்கணும். ஆனால் நான் அழியாதபடி என்னை இவ்வளோ நாளும் காத்து நடத்துகிறார். நான் தேவ சமூகத்தில் கேன்சர் என்று டயக்னோஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் நீர் என்னை வைப்பீரோ அவ்வளோ நாள் உமக்கா ஓடுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். இவ்வளோ நாள் என்னை ஓட வைக்கிறாரு, நான் ஓடுறேன். நான் அதுக்காக நான் எங்கேயும் நான் போகலை, ஒரு சாட்சியாக உமக்கா வாழ்வேன்னு சொல்லி இன்றைக்கி ஓட வைத்திருக்கிறார். ஆமீன். எவ்வளோ காலம் என்னை ஓட வைக்கிறாரோ அவ்வளோ காலமாய் ஓடுவதற்காக தீர்மானித்திருக்கிறேன். கருமையான தேவஜனமே, இன்றைக்கி அவரோடு கூட இந்த ஜீவிமலா உட்கார்ந்து தேவனை நோக்கி காத்திருக்கிற நீங்கள் சொல்வீங்களா, ஆண்டவரே என்ன நடக்குதோ இல்லையோ உங்கள் கரத்தில் என்னை தர்றேன். எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வாழ்வேன் அந்த நாள் வரைக்கும் உமக்காக ஓடுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு ஜீவனை ஆல்ரெடி கல்வாரி சிலுவையில் தந்துட்டீங்க. அதை விட மேலான எனக்கு தரதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள் எல்லாவற்றையும் தந்ததுனால எல்லா ஆசீர்வாதமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. எல்லா ஆசீர்வாதமும் அதுக்குள்ளே இருக்குது. எந்த கவலையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அவர் கையில் விட்டுருங்க, பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்ல போகிறீங்க, நானும் சொல்ல போகிறேன் சாட்சியாய். என் தேவன் என்னை இவ்வளவாய் நடத்தினார், நான் முடிந்ததுன்னு நினச்சேன், என் தேவன் என்னை துளிர்க்க பண்ணினார் என்று சொல்ல போகிறீங்க. பாருங்கள், பிலிப்பியர் 4:6 இப்படியா சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். சொல்லணும், புலம்பக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சொல்லணும். ஏசப்பா என் காரியம் இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் தெரியப்படுத்துகிறேன், நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா சத்ரு சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், யோபுவை குறித்து சொன்னார். அவன் உத்தமன் சன்மார்க்கன்லாம் சொல்லும்போது நடுவில் போய் நின்னான். நீர் இதெல்லாம் எடுத்து போடும், வேலியெல்லாம் எடுத்து போடும், அவன் எப்படி பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், அவர் தோலையும் அவனுடைய சதையும் தொட்டு பாரும், அப்படி அப்போ என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படியெல்லாம் சொல்லுவான். எலும்பத்தோடும் அப்படியெல்லாம் சொல்லுவான். ஆனால் எதை தொட்டாலும் உங்களுக்கு தெரியணும், திருப்பி தோலையும் நரம்பையும் எலும்பையும் ஒன்றாக்க நம்முடைய தேவனால் கூடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தோல் போனால் என்ன, எலும்பு போனால் என்ன, சதை போனால் என்ன, நம்முடைய தேவனால் திருப்பி கொடுக்க அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒளிந்து போனாலும் எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாலும் திருப்பி துளிக்க வைக்க நம்முடைய தேவனால் மட்டும்தான் முடியும். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். ஆனால் அவர் கையில் ஒப்பு கொடுங்க, பட்டு போனதையும் துளிர்க்க செய்வார். அது மட்டும் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆனால் விசுவாசன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஸ்தோத்திரத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. அவர் ஏற்ற காலத்தில் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாமா? நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தெரியப்படுத்த சொல்லியிருக்கீங்க. நாங்கள் மத்தியான நேரத்தில் தெரியப்படுத்த வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் தெரிந்தவர் தான், ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. ஏன்னா அன்னன்னைக்குள்ள சிலுவையை நம்ம எடுத்துகிட்டு போகணும். பின்னால் இன்றைக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை எடுத்துகிட்டு பின்னால் போகணும். இன்றைக்கி எடுத்துகிட்டு வரோம், நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்லுவோமா? நம்ம அவர் பக்கத்தில் வந்தால் அவருக்கு தெரியும், நம்ம வர முன்னாடி அவருக்கு தெரியும், நம்மை நடத்த அவர் அறிந்திருக்கிறார். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடைப்பட்டதோ அத்தனை தடைப்பட்ட காரியத்துக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் நினைக்கலாம், என் கற்பத்தின் கனி தடைப்பட்டிருக்காண்டவரை. நீங்கள் நினைக்கலாம், என் வியாதி தடையாக இருக்காண்டவரை, கடன் தடையாக இருக்காண்டவரை, என்னுடைய பிரச்சனை தடையாக இருக்காண்டவரை, அது எரிகோ போல் நின்றுட்டுருக்காண்டவரை, செங்கடல் போல் நிற்குதாண்டவரை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கனியை கொடுக்கறதுக்கு, கற்பத்தின் கனியை, கற்பத்தை திறப்பதுக்கு அவருக்கு தடையே இல்லை.
ஆனால் அவர் உங்களில் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற நேரம் வரும்போது, தகுந்த நேரம் வரும்போது அவருக்கு திறக்கிறதுக்கு ஒரு தடையும் கிடையாது. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் ஸ்தோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்துங்க. ஏற்ற காலம் வரும்போது உங்கள் கையில் நீங்கள் அணைக்கும்படியாய் ஒரு பிள்ளையை உங்கள் கரத்தில் தரப்போகிறாரு. நீங்கள் அணைக்கும்படியாய் உங்கள் கரத்தில் ஒரு பிள்ளையை தரப்போகிறாரு. நீங்கள் வீட்டில் எல்லாரும் கூட சந்தோஷப்படும்படியாக உங்கள் வியாதியை மாற்ற போகிறாரு. நீங்கள் நினைக்கலாம், நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு இது எப்படி நடக்கும்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான் சாராய் அப்படி தான் கேட்டா. அவன் நகைத்தாள். ஆனால் பிள்ளை பிறக்குமோன்னு வந்த காலத்தில் கூட அவன் நகைக்கிறா பாரு. அடுத்த உற்பத்தி திட்டத்தின் காலத்தில் நீ பிள்ளை அணைப்பாயின்னு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய், பொய்யுரையாதவராய் அவளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நாட்கள் போயிடுச்சா, நாட்கள் நீண்டுட்டு இருக்குதா, அதை குறித்து வேதனைப்படுறீங்களா? சொல்லுங்கள், நாளெல்லாம் எனக்கு பெருசில் ஆண்டவரே, நீங்கள் தான் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நீர் பெரியவர். என் காரியத்தில் நான் நினைக்கிறத விட நீங்கள் நினைவாக இருக்கேன்னு சொல்லுங்கள். அது மட்டும் சொல்லுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் காரியத்தில், என் விஷயத்தில் நான் நினைக்கிறத விட நீங்கள் என் பேரில் நினைவாக இருக்கீங்கன்னா உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. இதை விட என்னங்க வேணும்? அப்படியே உங்கள் உள்ளங்கையை பாருங்கள். எதுவும் தெரியுதா? உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர் உள்ளங்கையில் நீங்கள் தெரியுறீங்க. நீங்கள் உள்ளங்கையை பார்க்கும்போதெல்லாம் அவருடைய கண்களுக்கு நீங்கள் தெரியுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இப்போ உங்கள் உள்ளங்கையில் தெரிகிறேன் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்க எண்ணம் உங்களுக்கு தெரியுது ஆண்டவரே, அதை நிறைவேற்றுங்க. என் பிள்ளை குறித்த காரியம், என் கணவனை குறித்த காரியம், என் வீட்டை குறித்த காரியம், என் வேலை ஸ்தலத்தை குறித்த காரியம், என் தேசத்தை குறித்த காரியம், என் திருச்சபை குறித்த காரியம், எதுவாக இருந்தாலும் நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெரியாட்டா உங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. அப்படி விசுவாசத்தோடு சொல்லுங்கள். உங்கள் கண்ணுக்கு ஏன்னா உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். இங்கிலீஷில் சொல்கிறேன் இன்ஸ்கிரைப்டு. அப்படின்னா அதை அப்படி பொறிச்சோன்னா அது எடுக்க முடியாது. இப்போ அவர் நம்மளை வரைஞ்சிட்டாருன்னா ரிமூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் உங்கள் கையை பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் கையை பார்க்கும்போது நீங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கீங்க. எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்களை பார்த்துட்டே இருக்கார். இப்போது நீங்கள் விண்ணப்பத்தை வைக்க வந்துட்டாலே என் பிள்ளை இப்பொழுது என்ன சொல்ல போகிறான்னு காத்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா உங்கள் வாயில் சொல் பிரபாவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்தவர் செய்து முடிப்பார். உங்களை குறித்து திட்டம் வைத்தவர் செய்து முடிப்பார். உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறவர் செய்து முடிப்பார். நீங்கள் மத்தியான நேரத்தில் 2:30 மணிக்கு இந்த இடத்துல வந்து தேவனை நோக்கி கூப்பிடன்னு வர முன்னாடியே என் பிள்ளை என்ன நோக்கத்தோடு வருவாளோ அது எனக்கு தெரியும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உட்கார முன்னாடியே உங்களுக்கு முன்பாக அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனுக்கு நமக்கு செய்கிறது அது ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் அவர் குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார், குறித்த காலத்தை வைத்திருக்கிறார், சமயத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு பழத்தை எடுத்திங்கன்னா அது முன்னாலே சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, பிந்தி சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. ஏற்ற சமயத்தில் சாப்பிட்டாதான் நல்லா இருக்குது. அதே மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தள்ளி பழுக்க வைக்கிறது நல்லா இருக்காது அந்த பழம். ஏன்னா பறித்து கொண்டு போய் பழுக்க வைக்கிறது பழமாக இருக்காதா, டேஸ்ட்டாக வராதா, ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்ம ருசிக்க முடியாது. அதனால தான் அவர் கரத்தில் உங்களை வச்சிருக்கிறாரு. ஏற்ற நேரம் வரும்போது அவருக்கு தெரியும் என் பிள்ளை இப்பொழுது ஆமேன் அவளுக்கு இது ஏற்ற காலம் வந்துட்டு, ஏற்ற சமயம் வந்துட்டு, இது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். பொறுமையோடு காத்துருங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவசமத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தருகிறேன் ஆண்டவரே, உங்கள் கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு தெரியாது, என்னை உங்கள் கரத்தில் தர இருக்கிற விஷயம் அப்படியே என்னில் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அறிகிறதுக்குள்ளே அவ்வளோ ஞானம்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் யாக்கோபு 1:17 அப்படி சொல்லுது, அவருடைய ஞானம் அவருடைய ஞானம் சுத்த ஞானம். அந்த ஞானத்தை பெற்றுட்டிங்கன்னா எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மத்தியான நேரத்தில் இசப்பா
நீங்கள் விசாரிக்கிற ஒரு ஆரம்பினா இவங்க எல்லாம் அவங்க கவலை எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இசப்பா. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நேரத்தில் என்ன செய்ய, ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க இப்பொழுது தெரியப்படுத்த வந்திருக்காங்கப்பா. தெரியப்படுத்த வந்தவங்களுக்கு கேட்க வேண்டியது என் அப்பாவோட சித்தமாக இருக்கிறது ஏசப்பா. உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க நீங்கள் சாய்ந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பத்தை சொல்ல வந்துட்டா நான் சாய்ந்து உன் பக்கமாய் சாய்ந்து வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எங்கள் பக்கமாய் சாய்ந்து வந்ததற்காக நன்றி. இவங்க இப்போது அவங்க ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாய் சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டு ஏற்ற நேரத்தில் பதிலை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கவும் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இவங்க விசுவாசத்தோடு கூட எங்கள் அப்பா எனக்கு பதில் தருவார் என்று நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறாங்க. உங்களை அன்பு செலுத்த வந்திருக்காங்கப்பா. நாங்கள் அன்பு செலுத்த ஒருவேளை மறந்தால் கூட நீர் அன்புள்ள தேவன், நீர் அன்புள்ள தேவன், நீர் அன்பாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. இசப்பா, அன்பாக இருந்தால் நீங்கள் செய்து முடிப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த தயவுனால தான், அந்த கிருபையினால தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் நீண்ட நாளாக காத்திருக்காங்கப்பா. நீண்ட நாளாக சில விஷயத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் மத்தியானம் ஓடி வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இவங்க இருதயத்தில் எப்பா இன்றைக்கி தந்துடுவாங்க, நாங்கள் பெற்றோன்னு ஒரு நிச்சயத்தோடு கூட வந்திருக்காங்க இசப்பா. இது இன்றைக்கி இவங்க டான் நாளாக இருக்கட்டுமே ஆண்டவரே, இவங்க நேரமாக இருக்கட்டுமே ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இவங்களோடு கூட பேசுங்கப்பா, இவங்களோடு கூட பேசுங்கப்பா. தாவீதான் சொன்ன, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. இவங்க ஆத்துமா வாஞ்சித்துமை நோக்கி கதறி கொண்டிருக்கிறதப்பா. தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு நீங்கள் இறங்குறது உண்மையானால் உம்முடைய கைனால் மண்ணினால் உருவாக்கி எனக்கு உம்முடைய சாயலின்படி படைத்த எங்களுக்கு நீர் நன்மை செய்வது, நீர் உதவி செய்வது எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் சாயலின்படி எங்களை படைத்திருக்கீங்கப்பா. உங்கள் சாயலின்படி படைச்சிட்டீங்களா, எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நீங்கள் கைவிடாதனே சிறப்பா, கைவிடாதனே சிறப்பா, கைவிடாதனே சிறப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒரு வியாதியின் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கலாம், மரணத்தின் விளிம்பில் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இசப்பா கார்டியாக் டிசீசஸ்னால இன்னும் கிட்னி ஃபெயிலியர்ஸ் இன்னும் ஆண்டவரே எத்தனை அந்த இனி டாக்டர்ஸ் சொல்லலாம் இனி இதை சுகப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அத்தனை வியாதியிலும் என் தகப்பனால் குணமாக்க முடியாதது ஒன்றுமே இல்லைப்பா. ஆனால் அநேக நேரங்களில் சிலவங்க உங்கள் பாதத்தில் வரும்போது நீ தேடி ஓடுகிறாயே. இப்போ கூட இவங்க நினச்சிட்டு இருக்கலாம், அநேகர் என்ன நிந்திக்கிறாங்க, நீ டெய்லி ஆண்டோட்ட ஓடுறாயே, அல்ல ஆண்டோரை பற்றி சொல்கிறாயே, ஏன் உனக்கு இப்படி வந்து உனக்கு கூட கேட்கலாம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அப்படி கேட்க தகுதியற்றவள் ஆண்டவரே. அது எங்களை மதியனமாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாள் அப்படி கேட்கக்கூடாது ஏசப்பா. ஏற்ற நேரத்தில் தருவீரட்டு நீ படைத்த காக்க கூட அது காத்திருக்குது. இப்போ நாங்கள் உங்கள் கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே, உங்கள் கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே. உங்கள் எவன்கிட்ட கேட்குறதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நான் ஒன்று தெரியும், நீங்கள் தருவீங்கன்னு தெரியும் ஆண்டவர். நாங்கள் காத்திருக்குறாங்கப்பா, நாங்கள் காத்திருக்கிறோமாப்பா. நீங்கள் தந்துடுவீங்க ஆண்டவரே. நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த காரியம், தகப்பனை குறித்த காரியம், தாயை குறித்த காரியம், மனைவியை குறித்த காரியம் ஏசப்பா, இன்னும் ஆண்டவரே கணவனை குறித்த காரியம், இந்த உலகத்தில் ஆண்டவரே நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறியும் போது வேதனை நான் அந்த வேதனையின் மத்தியிலும் உம்மை நோக்கி கதற எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை கட்டளையிட்டுருங்கப்பா.
ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையண்டி எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரே. எங்கே போவோம் ஆண்டவரே? நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லைப்பா. உண்மை நோக்கி வந்திருக்கிறோம். உண்மை நோக்கி வந்து எங்களை கண் திறந்து பாருங்கப்பா. ஏசப்பா எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சிருக்க ஆண்டவரே. எந்த தவறு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா நாங்கள் இந்த உலகத்து வாழ்க்கை ஒரு டெம்பரரி தான் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் அதை விட்டுறக்கூடாது ஏசப்பா. உத்தமமாய் வாழ கிருபை தாருங்க ஆண்டவரே. சத்ரு அநேக காரியங்களை கொண்டு வரலாம், வந்து வழிமறிக்கலாம் ஆண்டவரே. ஏசப்பா இதயத்தில் எண்ணங்களை எல்லாம் மாற்றலாம் ஆண்டவரே. பட் எதுவாக இருந்தாலும் என் தகப்பனை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைப்பா. கிருபை தந்துருங்கப்பா, கிருபை தந்துருங்கப்பா. இந்த மத்தியான நேரத்தில் உண்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கம் செஞ்சுருங்க ஆண்டவரே. நல்லவராய் நல்லவராய் எங்களுக்கு போதுமானவராய் இந்த இடத்துல எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உண்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. உண்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லைப்பா. உண்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியானத்தில் களைப்படைந்தவர்களாய் ஒருவேளை இவங்க இருந்துட்டுருக்கலாம் ஏசப்பா. நீங்கள் அன்றைக்கி மத்தியான நேரத்தில் ஒரு சமாரிய ஸ்திரீயை தேடி வந்தீங்க ஆண்டவரே. களைப்படைந்தவராய் நீங்கள் வந்த போதிலும் ஒரு ஆத்தும தாகத்தோடு வந்தீங்க ஆண்டவரே. ஆனால் அந்த ஒரு சமாரிய ஸ்திரீ, அவளை குறித்து நீங்கள் சொன்னபோது ஒரு கிராமத்தையே உங்கள் அண்டை கூட்டி வந்தவளாப்பா. இன்றைக்கி எங்களை குறித்து நீ என்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடாது இப்படி சத்துரு சில காரியங்களை தடுத்து வைத்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகளை அழிவதாக என்று செபிக்கிறான் ஆண்டவரே. உண்மையெல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீங்கள் எல்லாமே எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவர்? ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்போ அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தயவு செய்ய வல்லவராக இருக்கிறதற்காய் நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். கத்தை பொறுப்படுத்தி கொள்ளுங்கப்பா. அப்போ அன்றைக்கி மிஷனரிஸ் எங்கள் தேசத்தில் வரலன்னா நாங்கள் உண்மை பற்றி அறிஞ்சிருக்க முடியாது. இன்னும் எத்தனை எங்கள் தேசத்தில் எத்தனை மாநிலங்கள், எத்தனை இன்டீரியரில் மலை பிரதேசங்கள், இன்னும் ஆண்டவர் குன்றுகள், உள்ளால தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளலை. ஆனால் வேதம் சொல்லுதே கடைசி நாட்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஆண்டவரே. அந்த நாட்கள் வரும், அன்றைக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் இந்த நாளில் அந்த ஒரு கட்டாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பை ருசிக்கட்டுமே, எல்லாரும் உங்கள் அன்பை ருசிக்கட்டுமே ஆண்டவரே. அப்பா நாங்கள் வழி தப்பி ஓடுகிற ஒரு பெண்ணாட்டங்கமாக இராதபடி ஆண்டவர், அல்லது நட்சத்திரங்களைப் போல இல்லாதபடி ஆண்டவரே, என் தேவனை நோக்கி வருகிற பிள்ளைகளாய், என் தேவனை நோக்கி வருகிற பிள்ளைகளாய், என் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களை ஒரு பலனும் இல்லை ஆண்டவரே, ஒரு பலனும் இல்லை ஆண்டவரே. பயத்தினையோ பேர் ஆண்டவரே விண்ணப்பங்களை எழுதி வச்சுட்டு தந்திருக்காங்க ஆண்டவர். அந்த விண்ணப்பங்களை தத்தவர்களுக்காய் நன்றி. கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கடன் பாரங்களை நீட்டினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களுக்கென்று ஒரு வீடு, தங்களுக்கென்று ஒரு நிலம், அல்லது தங்களுக்கென்றுள்ள பிரச்சனைகள் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி. விருதாய் போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசர் எனக்கு உண்டு என்று சொல்லி தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு விஷயம் நல்லவராக இறங்கி வாங்கப்பா. ரொம்ப நாள் காத்திருக்காங்கப்பா இவங்க கூட இந்த நடத்துங்க தகப்பனே. உங்கள் வல்லமை இவர்களுக்குள்ளே இறங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா உமக்கு நன்றி, ஹல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா. நேபாள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உங்கள் கரத்தில் தரும். கர்த்தர் கூட இந்த நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு ஸ்கூல்ஸ் ஆண்டு சில்ட்ரன்ஸ் உங்கள் கரத்தில் தரும். அவர்களுக்கு செய்கிற ஊழியங்கள், சில்ட்ரன் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் ஆண்டவரே, பெரியவள் மத்தியில் செய்கிற ஊழியங்கள், சர்ச் மினிஸ்ட்ரி ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கு ஆண்டு வார்த்தையை சொல்லி உணவை கொடுத்து உடையை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு ஷெல்டரை உட்காரத்துக்கு இடம் கொடுத்து தங்க வச்சு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் உங்கள் கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த தேவனை நாம மட்டும் மகிமைப்படுவதாக. ஃபவுண்டருக்காக நன்றி. அன்பு மகனை எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் பயன்படுத்துங்க. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த டிவி முன்னால் உட்காந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே ஹெவன் டிவியில் எல்லா ஸ்டாஃபையும் உங்கள் கரத்தில் தரும்.
ஒர்க் பண்ணுற அத்தனை பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தரும். ப்ராஜெக்டில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தரும். மத்தியான நேரத்தில் 150 பேருக்கு மேலாக ஆண்டவரே ஃபீட் நேஷன் ப்ராஜெக்டை உங்கள் கருத்தில் தரும். சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்காக செய்கிற காரியங்களை பொறுப்பெடுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் ஆங்காங்கே பார்க்கும்போது மென்டலி அஃபெக்டட் எத்தனை பிள்ளைகள் நடந்து திரிகிறாங்க ஆண்டவரே. தாய் தகப்பன் யாருன்னு தெரியல, உற்றார் யாருன்னு தெரியல. இந்த பிள்ளைகளை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. மனுஷர்கள் இவர்களை பார்க்கும்போது நாங்கள் அவங்களை யாரோ என்று நினைக்கலானா, நீங்கள் அப்படி நினைக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் அந்தகாரக்கிரியை அழியட்டுமே என்று ஜெபிக்கிறோம். பிசாசின் அந்தகாரக்கிரியை அந்த ஒரு விடுதலை கொடுக்கணுமே என்று ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு வர எங்கள் ஒவ்வொரு நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தரீங்க சுவாமி, பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எம்எம்ஜேயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே அப்பா, இந்த மத்தியான நேரத்தில் எல்லாரோடும் கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நித்திய கண்மலையுமே நன்றியோடு துதிக்கிறோம். பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உங்கள் கிருபை வெளிப்படணுமேனு ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். பரிசுத்தாவின் ரசை வாடுங்க கத்தாவே. இந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க. இந்த மத்தியான நேரம் தங்களுடைய நேரத்தை வேறு எதுக்கெல்லாமோ செலவழிச்சிருக்கலானா, இல்லை நான் தேவனோடு கூட இருக்கணும்னு வந்திருக்காங்களே, இவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் கத்தாவே எங்கள் தேசம் அழியக்கூடாது. எங்கள் தேசத்தில் ஊழியங்கள் அதிகமாக இன்னும் நடக்கணுமே. கர்த்தருக்காக வேலை செய்கிறவர்கள் எழும்பணுமே. சிறு பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. வாலிபரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. முதியோரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வாலிபர்கள் ஆண்டவரே ஆமீன், அவனுடைய அன்பை மறந்து தூரம் போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. எத்தனை பெற்றோர் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை குறித்த வேதனை, ஆமீன், வழி தப்பி விட்டானே, வழி தப்பி விட்டாளே என்று சொல்லி கண்ணீரோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. எத்தனை கடிதங்கள் ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்கள், தங்கள் பிள்ளைகளை குறித்த வேதனைகளை சொல்லி வருகிற எத்தனை கடிதங்கள் அத்தனை உங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசுங்க. அந்த தாய் தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். தங்கள் தாயை குறித்த வேதனை ஆண்டவரே, தகப்பனை குறித்த வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். நீங்கள் தான் ஆபிரகாமோடு சொன்னீங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆசீர்வதிக்க தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆனால் யாரெல்லாம் அப்படி வார்த்தைக்கு வழி தப்பி போனார்களோ அவர் கேட்டையும் அடைந்திருக்கார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு நாளும் உடைய கேட்டுக்கு நாங்கள் பதிலாக அதை அப்படி காத்துக்கொள்ளுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் செல்ல கரத்தில் எங்களை தாங்கி கொள்ளுங்கப்பா. உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நேபாள் தரிசனத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் தரும். இவர்கள் உட்காந்து இந்த டிவி முன்னால் உட்காந்து அல்லது யூடியூப்பில் லேட்டாக பார்க்கும்போது அல்லது எப்பயோ ஒருக்கா கேட்கும்போது உங்கள் கரை இவர்கள் மேலே இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறோம். எங்கள் நித்திய கண்மலையே, எங்களுக்காக மாறாதவரே, எங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்பெடுங்க ஆண்டவரே, பொறுப்பெடுங்க ராஜா. அநேகர் காத்திருந்து நான் இனி கவலைப்பட்டு என்ன நடக்கும், நான் ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லி கூட இன்றைக்கி ஜெபிக்க விடாத அப்படி சத்துரு தடுத்து வச்சுருக்காண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. இனி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இனி உனக்கு எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி இப்படி சிந்தனைகளை குழப்பி இருதயங்களை திருக்குள்ளதாக்கி வைத்திருக்கிற அத்தனை குடும்பங்களை உங்கள் கரத்தில் தர்றேன். அத்தனை இருதயங்களும் தேவனுக்கு முன்பாக இப்பொழுது வந்து விளட்டுமேன்னு ஜெபிக்கிறாண்டவரே. எத்தனை நாள் இந்த பாடோடு கூட கடந்து செல்வது, எத்தனை நாள் இந்த வேதனையோடு கூட கடந்து செல்வதுன்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அப்பா அம்மாவுக்கு நன்றி. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீரே எங்களை பொறுப்பெடுங்கப்பா. அப்பா அம்மாவுக்கு நன்றி. எங்களால் ஒன்றும் கூடாது, எல்லாத்தையும் உங்கள் பாதத்தில் தருகிறோம். ஒரு முறை கூட ஹெவன் டிவியில் இருக்கிற ஊழியர்கள், மீடியாவில் இருக்கவங்க, ப்ராஜெக்டில் இருக்கவங்க அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தரும். ஒருவேளை இது இவர்களுக்கு கண்களுக்கு ஐயோ வேதனையாக இருக்கலானால் இவருடைய அற்பமான ஆரம்பத்தை ஆமேன் ஆமேன் சீராக்கி சீர்தூக்கி காத்து வழிநடத்தி அந்த முடிவு ஒரு சந்தோஷமும் சமாதானமாக இருக்க போவதற்காக நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா
எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை மத்தியில் எங்களோடு கூட இருக்கிற தேவன் எங்களுக்கு உண்டு. அலைகிற படைகளும் எங்களை தேற்றுகிற தேவன் எங்களுக்கு உண்டு. ஆமென் ஆண்டவரே. கொந்தளிக்கிற கடலிலும் அமைதியாய் கொண்டு போகிற தேவன் எங்கள்கிட்ட உண்டு. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் இந்த எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தந்து எங்களை நடத்தும்படியாய் எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வேலையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை இந்த ஸ்க்ரீனில் செய்கிற நம்பருக்கு அனுப்புங்க. நாங்களும் உங்களோடு கூட இந்த தேவனை துதிக்க அது எங்களுக்கு நன்றாக இருக்கும். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க